இது கெஸ்ஸிங் வீடியோ இல்லை, இனிமேல் கெஸ்ஸிங் வராது. அதை சொல்கிறதுக்கான வீடியோ தான். இன்றைக்குமே வந்து ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார். வேறு ஒரு சேனல் நேமு சொல்ல விரும்பலை. கமெண்ட் பாக்ஸில் சொல்லியிருந்தார், அந்த வீடியோ பார்த்தீங்களான்னு. நான் எவனோட வீடியோவும் பார்க்க வேண்டிய அவசியமும் இல்லை, எவனையும் ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. அதனால் வந்து அவருக்கு ரிப்ளை பண்ணியிருந்தேன். நான் யார் வீடியோவும் பார்க்குறதும் இல்லை, யாருடைய கெஸ்ஸிங்கும் நான் வந்து ஃபாலோ பண்ணுறதும் இல்லை. ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லலாம் அப்படின்னு தான் இதுக்குள்ளே வந்தேன். ஆனால் நான் பண்ண பெரிய தப்பு என்னென்னா, புக்கிங் நம்பர் போட்டது தான் பெரிய தப்பாக போச்சு. அதில் போயிட்டு தான் உண்மையிலே. ஆனால் அதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, யார் யார் எப்படி அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரிஞ்சிக்க வேண்டியது நல்ல ஒரு சந்தர்ப்பமாக போச்சு. அந்த புக்கிங் எடுக்கிறவங்க எந்த மாதிரி ஆளாக இருக்காங்க, டிக்கெட் போடுறவங்களும் எந்த மாதிரி ஆளாக இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சிடுச்சு. அதனால் இனிமேல் வந்து அதனால தான் நான் கெஸ்ஸிங் வீடியோவே வந்து இப்போல்லாம் போடுறதே இல்லை. நினச்சாக்கா ஒரு 10 நிமிஷம் வந்து கெஸ்ஸிங் எடுக்கலாம், போடலாம். மொத்தமாக 1/2 hour கூட வந்து டைம் ஆகாது. நினச்சா வந்து மாதத்தில் 4-5 வின்னிங் கூட கொடுக்கலாம். ஒரு ஏபிபிசியோ இல்லை சிங்கிள் போர்டு ஏதோ ஒன்று, 3D இல்லை. ஆனால் வந்து எனக்கு மனசு இல்லை. நான் பண்ண பெரிய தப்பு வந்து டிக்கெட் புக்கிங் எடுத்ததும் அதில் நான் அதாவது புக்கிங் எடுக்கிறவங்கிட்ட நான் சேர்ந்தது ரொம்ப பெரிய தப்பாக போச்சு. அவங்க நம்பர் போட்டது, அவங்களோட நான் சேர்ந்தது, அதில் வந்த மன உளைச்சல் ரொம்ப அதிகமாக போயிடுச்சு. அதில் நானும் சில பேரை ஏமாற்றினேன், அதை விட பல மடங்கு நான் ஏமாந்துட்டேன். அதனால் என்னால் பாதிக்கப்பட்டவங்க தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க என்ன. ஆனால் இதில் இருக்கிறவங்க கிட்டத்தட்ட 90% மற்றவங்கள ஏமாத்துகிற விதத்தில் தான் இருக்காங்கன்றது புரிஞ்சிட்டேன். அதனால தான் வந்து கெஸ்ஸிங் வீடியோவும் போகிறதில்ல, எதையும் நான் யார்கிட்டையும் ஷேர் பண்ணுறதில்ல. ஓகேங்களா? அதனால் இனிமேல் கெஸ்ஸிங் வீடியோ வராது. ஏன்னா சில பேர் வீடியோ போடுங்க அப்படின்றாங்க. அவங்க இனிமேல் எதிர்பார்க்க வேணாம்.